பாலச்சந்திரன் சார், பாகம் 2 தொடருவோமாக. நிச்சயமாக சார். அருமையாக இருந்ததுன்னு சொல்லி பல பேர் கமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஃபோன் தான் வரும். இப்போ நம்ம அந்த யூடியூப்பில் போய் கமெண்ட் போடுறதுங்கிறது ரொம்ப குறைவு. எங்கள் ஆட்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுவாங்க, இல்லை ஃபோன் பண்ணுவாங்க. அதாவது சார், நல்ல நம்ம கமெண்ட்ஸ். ஒன்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது அருவி கொட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நமக்கு நிறைய சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது. இதில் சொல்ல வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. நிச்சயமாக தொடருங்க சார். சில பேர் வந்து இந்த கம்பராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா 15-20 நாள் சொல்லுவாங்க. அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. அதை மாதிரி இந்த ஒரு நிர்வாகம் சம்பந்தமான இது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய தனிநபருடைய வாழ்க்கை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அவங்க நினைக்கிறாங்க ஒரு வியாபாரம். ஏன்னா நம்மளுடைய இந்த பாகங்களுடைய மூல தத்துவமே வந்து வணிகர்களுக்கு வணிகத்துக்கு நேரம் ஒதுக்க தெரிஞ்ச அக்கறை அதில் காட்டுறாங்கன்னாக்க குடும்பத்துக்கும் அதே அக்கறையை காட்டணும். அப்போ தான் வந்து அவங்க 2 இடத்துலையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து ஆழ்மனதில் பதிய வைத்தால் தான் அன்றாட செயல்பாடுகளில் அது பிரதிபலிக்கும். அதில் சந்தேகமே இல்லை சார். என்னென்னா, என்னுடைய பொருளை வந்து நான் பணமாக இது ஒரு பண்ற மாட்டு மாதிரி தான். நான் பொருள் கொடுக்குறேன், நீ அதுக்கு எனக்கு பணம் கொடுக்குற. மார்க்கோ போலோ வந்து ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி மதுரை வரார். வந்து அங்கே தங்குறார். பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில் தங்குறாரு. தங்கும் பொழுது அவர் வந்து ஒரு சீன ராணியோட வரார். ரொம்ப நாள் தங்குறார். நல்ல விருந்தினராக இருக்கார். நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுறார். அவர் ஊருக்கு போன பிறகு அவர் பொண்ணை வச்சு தான் இந்த விஷயங்கள்லாம் புஸ்தகமாக கொண்டு வர்றார். அதுக்கப்புறம் அவர் ட்ராவல் பண்ணல. அங்கே பார்த்த விஷயங்கள் என்னென்னா, எல்லாருமே வந்து அந்த முத்து பவழம் அது மாதிரியான பார்ட்டர் சிஸ்டம் இதை கொடுத்துட்டு, நம்ம கிராமத்துலாம் கூட நான் உப்பு தரேன் எனக்கு பருப்பு தான் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ கல்யாணத்தில் கூட அது மாதிரி ஒரு வலிச்சு நான் விளையாட்டு வைப்பேன். நான் அரிசி தரேன் எனக்கு பருப்பு தான். ஸோ இந்த முத்து பவழம் இதெல்லாம் வந்து அதை வச்சு தான் அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ராஜா அவரை கூட்டின்னு போய் ட்ரெஷரிலாம் காட்டுறார். இப்போ என்கிட்ட தங்கம் இருக்குது, என்கிட்ட வந்து வைரம் இருக்குது, இதெல்லாம் நான் வந்து அத்தியாவசியமான சமயம் வரும் பொழுது அதை நான் வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மார்க்கோ போலோ சொல்கிறாரு, இப்போ இவ்வளோ பின்தங்கி இருக்கீங்க உங்கள் தேசத்தில், ஆல்ரெடி சைனாவில் வந்து பேப்பர் மணி வந்துடுது, பேப்பர் கரன்சின்னு. அப்படியா, இதை பற்றிலாம் நான் கேள்விப்படலையேன்னு சொல்லி பாண்டிய மன்னன் சொன்னதாக அந்த புஸ்தகத்தில் இருக்குது. சரி, நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களுடைய பொருள் பணமாக மாற வேண்டும். இவங்ககிட்ட இருக்கிறது பொருள், அதை வந்து வாடிக்கையாளர் வாங்கிட்டு போகிறாரு, அதை பணமாக மாற்றணும். இந்த ஒரு விஷயத்தில் இவங்க மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, வெல்பீயிங்னு ஒன்று இருக்குது. வெல்பீயிங் அப்படிங்கிறது என்னென்னா, நான் தான் அது. சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? முதல்ல ஒரு சித்திரம் வரையணும் அப்படின்னா அங்கே சுவர் இருக்கணும். கரெக்ட். ஒரு காகிதம் இருக்கணும், அட்டை இருக்கணும், ஒரு போர்டு இருக்கணும், சுவர் இருக்கணும். அந்த காலத்து பழமொழியில் சுவர்னு வச்சுருக்கான். சுவர் இப்போ கூட நம்ம சென்னையில் சிங்கார சென்னைன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் பிளாங்கான வால்ஸ் இருக்கோ அதை பியூட்டிஃபை பண்ணியிருக்காங்க, அழகான. இந்த ஒரு ஆர்ட் ஒர்க் இந்த சுவர் இருந்தால் தான் சித்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, முதல்ல வந்து தினம் என்னை கவனின்னு லாரி பின்னாடி எழுதியிருக்கு. ஆமாம், அது லாரி வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி. அப்போது நீ ஒன்றை கவனிச்சுக்கிறியா? இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீ நல்லா இருந்தால் தான் உன்னை சார்ந்த உன்னோட நிறுவனம், குடும்பம், உன்னை சார்ந்த ஒரு 300-400 ஃபேமிலி எல்லாம் நல்லாயிருக்கும். அப்போ நீ நல்லா இருக்கேன்றது என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உனக்கான ஒரு நேரத்தை நீ ஒதுக்குறியா? நீ முதல்ல நல்ல பழக்கங்களை வச்சுருக்கியா? நல்ல பழக்கங்கள் அப்படிங்கும்போது உன்னுடைய உணவு பழக்கங்கள். நம்ம ஏன் சொல்கிறோன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை 21 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணினா அது வந்து நமக்கு பழக்கமாக மாறிடுறது. அது மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், இல்லை ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கலாம். ஒரு 40 வயசுக்கு மேலே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து உழைப்பதற்காக ஓடுவது வேறு, என்னுடைய தொப்பையை குறைக்கணும் டாக்டர் சொன்னார்னு ஓடுறது வேறு. இப்போ இவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க பிஸ்னஸ்க்காக. இவங்களுக்கு நின்று மூச்சு விடுறது கூட நேரம் இல்லை, நின்றுட்டே சாப்பிட்றாங்க. நான் இதெல்லாம் கவனிக்கிறேன். நிறைய முதலாளிகள் வந்து அவங்களுக்கு டீ காஃபி முதல்ல நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது, நிறைய டீ காஃபி குடிச்சிடுறாங்க. இப்போ நீங்கள் என்னை பார்க்க வரீங்க, உங்களை நான் கௌரவப்படுத்துறதா நினச்சின்னு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவேன். சார் உங்களுக்குன்றான். அப்போ தான் நான் குடிச்சிருப்பேன். மறுபடியும் இன்னொரு காஃபி, இல்லை இன்னொரு டீ, இன்னொரு ஜூஸு. இப்போ இது வந்து ஒரு அன்ஹெல்தியான ஒரு ஹேபிட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கான நேரமே இல்லை.
நான் வந்து முன்னாடி கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாப்பிடும்போது கூட நமக்கு எனக்கு நேரம் இல்லைங்கிறத விட, உங்களுக்கு எத்தனை காப்பி குடிக்கணும், எத்தனை டீ குடிச்சா உடம்புக்கு இல்ல புத்துணர்ச்சி, அதற்கான எத்தனை ஒரு காப்பி குடிச்சா சிந்தனையே இல்ல. உடம்புக்கு கெடுதல்னு தெரியல. இல்ல அதற்கான சிந்தனையே மனிதர்கிட்ட இல்ல சார். அது என்னன்னா, இட் கில்ஸ் யுவர் அப்பிடைட். ஆக்சுவலி வந்து டீ, காஃபின்றது ஒரு ஃபால்ஸ் ஆக்டிஃபையர். ஃபால்ஸ் ஆக்டிஃபையர்ன்றது என்னன்னா, அது ஒரு உற்சாக பானம் அது. அது குடிச்சா நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி வர புத்துணர்ச்சி போணும். ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஸோ புத்துணர்ச்சி கிடைக்கிறதுனால நம்ம அப்பப்போ அத குடிக்கிறோம். பட் அது வந்து உங்களுக்கு வயித்து பசிய நிப்பாட்டிருது. ஸோ உங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட் கிடைக்காம, உங்களோட உடல் பாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதில வந்து குறுக்க நம்ம என்ன பண்ணுறோம்னா, ரொம்ப ஒரு குயிக் மீல். இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் காலமானதுனால, அப்படியே நின்னுட்டே சாப்பிட்றாங்க. வீட்லேயும் சரி, வெளியிலயும் சரி, ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு கிடு கிடு கிடுன்னு சாப்பிட்டுர்றாங்க. இந்த ஓட்டம்ன்றது ஒரு 40, 45 வரைக்கும் தான் ஓடும். அதுக்கப்புறம் டாக்டர்ட்ட போம்பொழுது, உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்க பண்ணி ஆகணும் ம். அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஒரு இப்ப இந்த வெல் பீயிங் அப்படிங்கிறது எங்க வருதுன்னா, ஹவ் ஐ அம் டேக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப். இப்ப கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறோம். கண்ணாடி என்ன சார் பண்ணும்? அதுக்கு பொய் சொல்ல தெரியாது. ரிஃப்ளெக்ட் பண்றது. தசரத மன்னன் கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறார். இந்த இடத்துல லேசா ஒரு நரை. நரமுடி வந்திருக்கு. ஐயோ! நமக்கு வயசாயிடுத்து போல இருக்கே. நம்மளுடைய ஒரு ராஜ்யத்த நம்ம பையன்கிட்ட ஒப்படைக்கணும். அன்னைக்கு வந்து ஒரு ஒரு முடிவு எடுக்கிறார். இது வியாபாரத்துக்கு பொருந்தும். அதாவது எ லீடர் இஸ் நாட் அ லீடர் ஹூ ஹஸ் ஃபாலோயர்ஸ். எ லீடர் இஸ் தி லீடர் ஹூ கிரியேட்ஸ் மோர் லீடர்ஸ். ம். அப்போது நீ எத்தனை லீடர்ஸை உருவாக்கியிருக்க? நீ இல்லாத பொழுதும் நடக்குதா? இப்போ வந்து கேரளால போட் ரேஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ம். ஒரு 14, 15 பேர் ஒரு போட்ல இருப்பான். வேகமா அந்த போட்டு போகும். ஆமாமா. இப்ப ஒரு 2 போட் வந்து லீடிங்ல இருக்கு சார். ம். அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதான் நல்லா தானே போயிட்டுருக்கு. ம். நான் வேறு எதுக்கு துடுப்பு போட்டு ஐலஸா பண்ணி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணோம். அப்படியே ஆட்டுற மாதிரி நடிப்பான். ம். இது மாதிரி நிறுவனங்கள்லையும் என்னென்னா, ஓனர் இருந்தால் ஒரு மாதிரி வேலை செய்வான். ஓனர் இல்லைன்னா வேறு மாதிரி வேலை செய்வான். அதுக்கு பயந்துட்டு ஓனர் என்ன பண்ணுவார்னா, இந்த ட்ரிவியல் மேட்டர்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அவன் ஏன் லேட்டாக வந்தான்? இவன் ஏன் நின்றுட்டுருக்கான்? ஓகே. அவன் ஏன் வேலை செய்யல? அவன் ஏன் அங்கே வந்து யாரோடையோ பேசிகிட்டு இருக்கான்? இதெல்லாம் பார்க்கறதுக்கு தான் நம்ம மேனேஜருக்கு அவன் வச்சிருக்கோம். சீக்கிரமா வந்தா என்ன? ம். வேலை ஒழுங்கா இப்ப செஞ்சா தானே சீக்கிரமா வரதுக்கு பயனு. இப்ப அதுக்கு தான் மேனேஜர் வச்சிருக்கோம். சூப்பர்வைசர் வச்சிருக்கோம். ஆ. சிஸ்டம் வச்சிருக்கோம். பயோமெட்ரிக் ம். வச்சிருக்கோம். அத பார்த்தா தெரிஞ்சிற போகுது. இதுல ஏன் ஒரு அ ஓனர் அளவுல அ சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய கம்ப்யூட்டர்ல சிஸ்டம்ஸ்லாம் இத இப்ப தான் மேக்ரோ மேனேஜ்மென்ட், மைக்ரோ அதான் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்ஸ் சொல்றாங்க. இருக்கு. விலை குடுத்து வாங்குறாங்க. அந்த சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு நெறைய ரிப்போர்ட்ட குடுத்துரும். வெறுமனே சிஸ்டம்ஸ் வச்சிருக்கிறதோ, இல்ல ரிப்போர்ட் வச்சிருக்கிறதோ பிரயோஜனம் இல்ல. அந்த ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு நான் என்ன முடிவு எடுக்கிறேன்? அதாவது நம்ம பிக் டேட்டான்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பிக் டேட்டான்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்னு வச்சுக்கோங்களேன். அதில வந்து எல்லா விதமான ப்ராடக்ட் இருக்கும். ஃபாஸ்ட் மூவிங், மீடியம் மூவிங், ஸ்லோ மூவிங். ஒரு நகை கடை எடுத்துக்கலாம், துணி கடை எடுத்துக்கலாம், சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் நகை கடையில பார்த்தீங்கன்னா, டைமண்ட் செக்ஷன் சின்னதா தான் இருக்கும். ஆனா, அதில தான் மோர் வேல்யூ. இப்போ துணி கடை எடுத்தீங்கன்னா, பட்டு செக்ஷன். பட்டு செக்ஷன்லேருந்து தான் ஒரு பில்லு போட்டாலே ரூ. 1,00,000 கூட ஆமா. போடலாம். ஆ. ரூ. 5,00,000 கூட போடலாம். அதே வந்து அவனே வந்து ஒரு கர்ச்சீஃபும் வச்சிருப்பான், நைட்டியும் வச்சிருப்பான், சின்னதா ஒரு லுங்கி, அண்டர்வேர், பனியனும் வச்சிருப்பான், குழந்தைக்கான ட்ரெஸ்ஸும் வச்சிருப்பான். எத்தனை ஃப்ளோர் வச்சிருப்பான். நெறைய நகைச்சுவையா கூட சொல்லுவாங்க. ஜென்ஸோட ஃப்ளோர்லாம் 6ஆம் மாடியில வச்சிருக்கான். லேடீஸ்க்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு 2 ஃப்ளோர்ல வச்சிருக்கான்னு சொல்றான். ஸோ, இப்ப இந்த மாதிரி ஒரு அவங்க வச்சிருக்காங்க இல்லையா? எவ்ரி ஸ்கொயர் ஃபீட் ஷுட் ஏர்ன் மனி ஃபார் ஏர்ன் மீ. மனி. இப்ப இந்த ரிப்போர்ட்ட பார்த்தா எனக்கு இன்க்ளூடிங் த பார்க்கிங் ஸ்பேஸ். அ இல்ல இந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்தா நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு போகுது எது வந்து அதிகமா விக்குது, எது அதிகமா விக்கல. இந்த ரிப்போர்ட்ட படிக்கவே இவருக்கு நேரம் இல்ல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, மறுபடியும் அடுத்த ஆர்டர பார்க்குறது, கிளையண்ட் மீட்டிங் வைக்கிறது, அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் வாங்குறது, சப்ளையரை பார்க்குறது, மறுபடியும் அதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம், அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம், லோன் வாங்கலாம், லோன் அதிகப்படுத்தலாம். இவர் மைண்டு ஃபுல்லாவே நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் பாருங்க அந்த அப்ஜெக்டிவ் அதிலேயே இருக்கார் அவரு. அப்ப தன்னை பற்றி சிந்திக்க அவருக்கு நேரம் இல்ல. நான் கண்ணாடி சொன்னேன் இல்லையா? ம். கண்ணாடி பொய் சொல்லாது. உன்னுடைய கண்கள் சோர்வா இருந்தா, கண்ணாடி காட்டி குடுத்துரும். கண்கள் சிவந்திருந்தா, கண்ணாடி காட்டி குடுத்துரும். இன்னைக்கு கண்ணாடிக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கசின் சிஸ்டர் மாரி, ஒரு சின்னம்மா மாரி இருக்கிறது என்னன்னா, நம்மளோட செல்ஃபி. சுயப்படம்னு சொல்றோம் தமிழ்ல. இப்ப நீங்க ஒரு செல்ஃபி உங்க மிரர் ஆன் பண்ணி செல்ஃபி மோட்ல பார்த்தீங்கன்னா, ம். ம். உங்க முகம் டயர்டா இருக்கா, ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு தெரிஞ்சிரும். நமக்கே தெரியும். அப்படி இல்லன்னா, வீட்ல அம்மாவோ, மனைவியோ இருக்கா.
நீங்கள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நம்ம முகத்தை பார்த்தோன்னே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு ஏன் சொல்கிறான்? ம். அவன் பார்த்த உடனே கேட்பாங்க, "என்னக்கா ஆமா. நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏதாவது பிரச்சனை ஆஃபீஸில்?" உடனே கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து லேடீஸ்க்கு ரொம்ப அதிகம். அது கேட்ட பிறகு இவன் என்ன பண்ணுவான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் கிடுகிடுன்னு சாப்பிட்ட உடனே போய் தூங்கிருவான். அப்போது அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, அந்த அப்ஜெக்டிவை அடைவதற்கு ஒன்றை நீ எப்படி பராமரிக்கிற, எப்படி வந்து ஒரு மோட்டார் பைக்கில் இந்த பெட்ரோலும் ஆயிலும் கலந்து ஊற்றுறோம், அந்த லூப்ரிகேஷன் இருக்கணும். அந்த லூப்ரிகேஷன் இருந்தால் தான் உடம்பு அந்த இன்ஜின் அந்த வந்து ஓடும். இன்ஜின் ஸ்மூத்தா. அதே மாதிரி நமக்குமே வந்து கொஞ்சம் முதல்ல நில்லு அப்புறம் சொல்லுன்றான் ஒரு படத்தில். முதல்ல நீ நிற்கணும், நின்று யோசிச்சு பாரு, நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேனா. நம்ம ஒரு ஃபோன் வந்தால் கூட ஒய்ஃபு ஃபோன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சிடுறோம். அம்மா கூப்பிட்றாங்க, நான் அப்புறம் கூப்பிட்றேன்னு வச்சிடுறோம். அப்புறம் இவனுக்கு வயசாகிடுது சார், இப்போ இவனுக்கு நிறைய டைம் இருக்குது, ஃபோனும் ஃப்ரீயாக தான் இருக்குது, நிறைய மெமரிலாம் போட்டு வச்சுருக்கான். அப்புறம் ஒரு கிழவர் என்ன பண்ணுறாரு சார், ரிப்பேர் கடைக்கு போகிறார். போயிட்டு என் ஃபோன் கொஞ்சம் பாருங்களேன், சரியா இருக்கான்னு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கே சார். அப்போ ஏன் சார் என் குழந்தை எனக்கு கூப்பிடவே மாட்டேங்கிறான்? இப்போ அவன் பிஸி ஆகிட்டான். ம். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தபோது என்ன பண்ணீங்க? அவனை கவனிக்கவே இல்லை. அவன கவனிக்கல. உங்கள் பிஸ்னஸ்லேயே ஓடிட்டு இருந்தீங்க. இப்போ அவன் வந்து பிஸ்னஸில் இருக்கான். அவன் உங்களை கவனிக்க டைம் இல்லை, உங்களுக்கு காலே பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு பெரிய விஷியஸ் சர்க்கிளாக மாறுது சார். முக்கியமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கைன்றது ஒரு 1 பிஹெச்கே மாதிரி சார். ம். ம். ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஹால், கிச்சன், டாய்லெட் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு 1 பிஹெச்கேல. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதுக்கே கோடிக்கணக்கில் வாங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குது. ஏன்னா 100 ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறேன்றான். ம். 100 ஃபெசிலிட்டிஸு 1000 வேணா இருக்கட்டும். அந்த 1 பிஹெச்கேல சார் டாய்லெட்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நான் எப்படி நான் ரிலேட் பண்ணுறேன்றது. ம். இந்த டாய்லெட் வந்து பொதுவாக ஆண்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சில வீட்டில் ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. ம். இப்போல்லாம் வந்து வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்றான், அவன் வந்து சூப்பர் க்ளீனு, எக்ஸ்ட்ரீம் க்ளீனுன்னு சொல்லி 1000லேருந்து 3000 வாங்கி க்ளீன் பண்ணுறான். சப்போஸிங் க்ளீன் பண்ணல அப்படின்னா ஒரு ரொம்ப மோசமான பழைய தியேட்டர் மாதிரி ஒரு தாங்க முடியாத ஒரு ஸ்மெல் வரும். சில சமயம் பஸ்ஸு நிறுத்தினா நம்ம ஒரு இடத்துல யூரினல் போவோம் இல்லையா அவசரத்துக்கு, அங்கே அந்த இடத்துல வந்து வெளில வந்தால் போதுன்னு இருக்கும். சில பேரோட டாய்லெட் என்ன பண்ணுன்னா அந்த ஸ்மெல் மற்ற அறைகளை பாதிக்கும். நல்லா கவனிங்க சார். அந்த டாய்லெட்டை திறந்த உடனே வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் இருக்கு இல்லையா, அது ஹாலுக்கு, கிச்சனுக்கு, பெட்ரூம் வரைக்கும் போகுது சார். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஹால். எதிர் வீட்டு குழந்தை எப்போ பார்த்தாலும் உங்கள் வீட்டில் தான் விளையாடுது. நேற்று நைட்டு அது ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ ஏதோ ஃபேமிலி கூட்டின்னு போயிருக்காங்க, அதுக்கு ஜரிமானம் ஆகலை. நம்ம வீட்டில் விளையாடிட்டே இருக்கும்போது வாமிட் பண்ணிடுது. ரொம்ப ஸ்மெல் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்றது நல்லா தெரியாது, வாமிட் பண்ணுவோம். நம்ம குழந்தைய திட்ட முடியாது. கொண்டு போய் குழந்தைய எதிர் வீட்டில் விட்டுட்டு, உங்கள் குழந்தை வாமிட் பண்ணிட்டா என்னன்னு பாருங்கள், டாக்டர்கிட்ட கூட்டின்னு போங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை என்ன பண்ணுவோம், அதை சுத்தப்படுத்தி அப்புறம் டெட்டால் போட்டு ஃபினாயில் போட்டு அதுக்கப்புறம் ரூம் ஃப்ரெஷ்னர் போட்டு அகர்பத்தி ஏற்றினா ஹாலு சூப்பராகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கிச்சன் சார். அடுப்பு அடி பிடிச்சிக்கிச்சு, பாலோ கூட்டோ சாம்பாரோ ரசமோ இல்லை கேஸ் லீக் ஆகுது, இவங்க டிவி பார்த்துக்கிட்டே இல்லை ஃபோன் பேசிக்கிட்டே சமைக்கிறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இந்த ஸ்மெல் மற்ற ரூம் வரைக்கும் பரவுது. இப்போ முக்கியமானது பெட்ரூம். நம்ம வந்து ஒரு சில மணி நேரங்கள் தான் அங்கே இருக்கோம், இல்லை 1/3 ஆஃப் த டைம் தான் அங்கே இருக்கோம்னு சொன்னால் கூட அங்கே தான் கபோர்ட்லாம் இருக்கும். ஏன்னா முக்கியமான வாஸ்துக்கள்லாம் அங்கே வச்சுருப்போம். அங்கே ஏதோ ஒரு ஸ்மெல் வருது சார். உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, இயல்பான மனிதனை போல் ஒரு ஏர் ஃப்ரெஷ்னரு, ஒரு ரூம் ஃப்ரெஷ்னரு, ஒரு ஊதுபத்தி, அகர்பத்தி எல்லாத்தையும் ஏற்றிடுறோம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அந்த பேட் ஸ்மெல்லும் இதுவும் கலந்து வருது சார். அப்போ தான் நமக்கு சந்தேகம் வருது, இந்த பீரோ இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அம்மா வாமா ஒரு கை பிடின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு பீரோவை நகர்த்துறாங்க. பார்த்தா ஒரு எலி செத்து கிடக்கு. அந்த இப்போ எலியை அகற்றிட்டு அங்கே டெட்டால் ஃபினாயில்லாம் போட்டுட்டு இப்போ அந்த இடத்துல ரூம் ஃப்ரெஷ்னர் அகர்பத்தி போட்டால் ஒரு வீடே எப்படி ஆகிடும், ஒரு கோவில் மாதிரி ஆகிடும். இப்போ நான் சொன்ன இந்த 4மே இருக்கு இல்லையா, இதுதான் சார் நம்மளுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், சோஷியல் லைஃப், ஒர்க் லைஃப். என்ன தான் இருந்தாலும் உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்கிறோம். இப்போ பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, அப்படி தனியான லட்சணம்னு ஒன்று கிடையாது. 2 பேருமே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. என்னுடைய இன்ப துன்பங்கள், என்னுடைய வெற்றி தோல்விகள், என்னுடைய சந்தோஷம், என்னுடைய வருத்தம், இது எல்லாமே நம்மளோட பர்சனல் லைஃப் இருக்குது. எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணிக்க முடியாது.
சப்கோ சப் குச் பத்தானா ஜரூரி ஐக்கியான்னு ஒரு பாட்டு இருக்குது அ. ஹிந்தியில். எல்லாத்தையும் சொல்லிக்கணுன்ற அவசியம் இல்லை, சொல்லவும் முடியாது. ம். சில சமயம் நீ உன் கஷ்டத்தை சொன்னால் சந்தோஷப்படுறவங்களாம் இருப்பான், சொல்ல முடியாது, மெல்ல முடியாது. ஆண்களாக இருந்தால் என்ன பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸோட போய் கதை அடிப்பான், ஏதோ ஒன்று சொல்லுவான். பெண்களாக இருந்தால் கோயிலுக்கு போவாங்க, ஸ்லோகம் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டு மாமிகிட்ட போய் தன் கதையெல்லாம் சொல்கிறாங்க. பர்சனல் லைஃப். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை. இங்கே ஒய்ஃபு, குழந்தை, மாமியார், மாமனார், அப்பா, அம்மா, அம்மா அப்பா. எல்லாம் கலந்துருக்கு. ஒவ்வொருத்தரோடையும் நமக்கு பல டிரான்சாக்ஷன் நடக்கிறது, நடந்திருக்கு, நடக்கிறது, நடந்துகிட்டே இருக்குது, நடக்கும். தொடர்ந்து நடக்குது அந்த டிரான்சாக்ஷன். நம்ம பேசுகிறோம், அவங்க பேசுகிறாங்க. இந்த சில வார்த்தைகள் வெல்லும், சில வார்த்தைகள் கொல்லும். அது எந்த அளவுக்கு சண்டை சச்சரவாக மாறுது, அதனால் நம்ம மனது எப்படி பாதிக்கப்படுது. ஃபேமிலி லைஃப். சோஷியல் லைஃப், த மொமெண்ட் யூ கம் அவுட். ஒரு பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், பொது வெளிக்கு வந்துட்டோம்னா ஒருத்தர் காலை மிதிச்சுட்டு சாரி பாரு, என்னடா மிதிச்சுட்டு சாரின்ற அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போயிடுவோம். ஏன்னா நம்மளோட பேட் மூட்லாம் எங்கே காட்டுவோம், பக்கத்தில் அவன் நம்மக்கிட்ட வந்து முதல் அடி ஏன் அடியாக தான் இருக்குன்னு சொல்லி அடிச்சிருவான். இது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் லைஃப். இந்த இடத்துல நீங்கள் முதலாளியாக இருக்கீங்க, உங்கள் பேரோட யாரும் சொல்ல மாட்டாங்க, சார் வந்துட்டார், எம்டி வந்துட்டாருன்றான். அது ஏதோ கிரீடம் வச்ச மாதிரியே இருக்கும் எம்டிக்கெல்லாம். ஆனால் இது எப்படி வந்து ஒரு டாய்லெட்டு, பெட்ரூமு, கிச்சனு, ஹால் மாதிரியோ, இது 4ம் கலந்த வாழ்க்கை தான் ஒரு மனிதனோடது. நம்ம வந்து ஒர்க் லைஃப் மட்டும்தான் என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டா என்னுடைய சமூக வாழ்க்கை சுத்தமாக காலி ஆகிடும், என்னோடய ஃபேமிலி லைஃப் காலி ஆகிடும். உண்மைதானே சார்? காத்தால கடையை திறந்து நைட்டு வரைக்கும் நீ கடையில் தான் இருப்பேன்னா உனக்கு எங்கேருந்து சமூக வாழ்க்கை இருக்கும்? நான் தான் ஃபஸ்ட் டு கம், நான் தான் ஃபஸ்ட் டு கோ, லாஸ்ட் டு கோ. அதாவது முன் எழுந்து பின் தூங்குவாள் பத்தினிங்கிற மாதிரி ஓனருமே இது ஒரு நம்பிக்கை அடிப்படை இருந்தால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாமே நல்லா நடக்கும். சில பேர் நம்பாதவர்கள் என்ன செய்வாங்க, அவர் தான் அந்த சாவியை வச்சுப்பார், அவர் தான் பெட்டியில் உட்காருவார், எல்லாமே தான் செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும்ன்ற ஒரு நினைப்பிலேயே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அதை டெலிகேட் பண்ண தெரியாது. அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பர்சனல் லைஃப், இந்த ஸ்பேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பர்சனல் லைஃப்பில் தான் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களோட யோகா, மெடிடேஷன், கோயிலுக்கு போகிறது, எல்லா விஷயங்களும் அதில் வருது. ஃபேமிலி லைஃப்னால் எந்த அளவுக்கு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை பற்றி சிந்திக்கிறீங்க, அவங்களுக்காக குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அவங்க பர்த்டே, வெட்டிங் டே ஞாபகம். அமெரிக்காலாம் பர்த்டே, வெட்டிங் டேங்கெலாம் மறந்துட்டிங்கன்னா டிவோர்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம பர்சனல் இப்போ நம்ம கிஃப்ட் சீரியஸ்லி இப்போ நம்ம ஒரு கிஃப்ட் ஒன்று ஆர்டர் பண்ணுவோம், கொரியரில் வந்து பர்த்டேக்கு வராமல் 3ஆம் நாள் வந்ததுன்னா நம்ம ரிட்டர்ன் போட்டுருவோம் வேணாம்னு சொல்லிட்டு. ஏன்னா கிஃப்ட்டு வந்து நமக்கு வர வேண்டிய நேரத்தில் வரல. அப்போ இது நம்மளுடைய ஃபேமிலி லைஃப்பில் ஒரு பாதிப்பு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் லைஃப்லையுமே நமக்கு சமூகத்தில் ஒரு அந்தஸ்துன்னு ஒன்று இருக்குது, செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, ஒரு முதலாளின்னா நம்ம வந்து ஒரு மனிதன் வந்து உங்களை எப்படி கணிக்கிறான்னா, நீங்கள் பேசுகிறது, உங்கள் ப்ராடக்ட்லாம் அப்புறமா தான் பார்க்குறான், முதல்ல உங்களை பார்க்குறான். சார் வந்து என்ன சட்டை போட்டிருக்காரு, என்ன பேண்ட்டு போட்டிருக்காரு, எப்படி வாட்ச் கட்டியிருக்காரு, அவரோட கண்ணாடி எப்படி இருக்குது, என்ன பிராண்டு மொபைல் வச்சுருக்காரு, அவர்கிட்டேருந்து என்ன விதமான ஸ்மைல் வருது, என்ன விதமான ஸ்மெல் வருது, அவர் யூஸ் பண்ணுற சென்ட்டு, இது எல்லாத்தையும் வந்து கண்ணாலேயே எடை போடுறான். அதுக்கு பிறகு தான் நீங்கள் பேசுகிறது. பேசி கன்வின்ஸ் ஆனால் தான் நீங்கள் ப்ராடக்டை காட்ட போகிறீங்க, உங்களோட வெப்சைட்டை காட்ட போகிறீங்க, உங்கள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்க, வியாபாரம் பண்ண போகிறீங்க. அப்போது உங்களை பற்றின அபிப்பிராயம் எப்படி இருக்குது, நீங்கள் சரியாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா, மேட்ச் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் சட்டை பேண்ட்டை டெய்லி ஷேவ் பண்ணியிருக்கீங்களா, மீசெல்லாம் ட்ரிம் பண்ணியிருக்கீங்களா, ஆண்களாக இருந்தால். பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம், இதெல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ஸு வந்து பிஸ்னஸ்னு அப்போ அறிபறியா, அதாவது ஸ்டார்ட் எர்லி, டிரைவ் ஸ்லோலி, ரீச் சேஃப்லின்னு அங்கே போட்டு வச்சுருக்கான். இவன் ஃபோன் கால்ஸ் எல்லாமே கார் ஓட்டிகிட்டே பேசுவான், அந்த கோவத்தெல்லாம் ஸ்டியரிங்கில் காட்டுவான், போகிற வரவனெல்லாம் திட்டுவான். அப்போ இந்த வாழ்க்கையை இவனால் பேலன்ஸ் பண்ண தெரிலங்கிறது என்ன ஆகுதுன்னா, என்னுடைய கோவத்தை எல்லாம் நான் யார் மேலே காட்டுறேன், ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு போன உடனே அந்த நாய்க்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆமாம், அது நீங்கள் வந்த உடனே வாலாட்டின்னு வந்து சில நாய் அப்படியே மேலே பாயும், சில நாய் வந்து அப்படியே நக்கும் ஓனரை, மேலே ஏறி உட்காந்துக்கும். அப்போது அதுக்குரிய நேரத்தை நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு அது எதிர்பார்க்குது. கண்டிப்பாக சார். அப்போது இவ்வளோ சுற்றிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது புன்னகையோட மனைவி கிட்ட, என்னம்மா எப்படி இருக்க, நீ சாப்பிட்டியா, இது நீ கேட்கலன்னா முதல்ல நம்ம வந்து பெரிய வியாபாரியாக இருந்து பிரயோஜனமே இல்லை. நீ ஒரு மனிதனே இல்லை. அதாவது நீ நல்ல கணவனா, நல்ல தந்தையா, நீ நல்ல குடும்ப தலைவனாக இருக்கியா,
இதில் சக்ஸஸ் ஆனாலே சிறந்த பிஸ்னஸ்மேனாக வர முடியும். தானாகவே அது வரும். என்ன ஹாப்பினஸ் முக்கியம். உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றின அனுபவம் நிச்சயமாக நிச்சயமாக. நீ வந்து சாரிம்மா லேட்டாக வந்துட்டேன் ஆ அப்படின்னா நீ லேட்டாக வரதில் கோவம் இருந்தால் கூட புசுக்குன்னு போயிடும். இல்லை சார், இப்போது சரிம்மா சாரிம்மா ஒரு சின்ன கால் வாங்குறது மட்டும்தான். அவ்வளோதான். இந்த கால் வாங்குறதுன்றது சரிம்மான்றது என்னென்னா அக்ரிமெண்ட்டுன்னு சொல்கிறோம் சார். நம்ம எப்படி 3 ஓ பேசணும் இல்லையா, 4 ஏ இருக்குது. அக்ரிமெண்ட், ஆர்குமெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட், அலைன்மெண்ட். அக்ரிமெண்ட்டுன்றது என்னென்னா ஆஃபீஸ்லேயோ வீட்லேயோ எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்கிறது. அப்போது வந்து சுய சிந்தனையே இல்லை, எல்லாத்துக்கும் ஒத்து போகிறது, பிரச்சனையே வரக்கூடாது, ஓகே ஓகே எஸ் சார் எஸ் சார். ஏன்னா அவன் தான் பாஸு, அவனுக்கு எல்லோரும் அங்கே ஓகே சொல்லியிருப்பாங்க. அதையே அவன் வீட்லேயும் எதிர்பார்க்குறான். ஆனால் நம்மை விட சிறப்பாக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய நமது மனைவி மக்கள், நீ குழந்தை இல்லாமல் வெல் இன்ஃபார்ம்டு, அவங்களுடைய கருத்தை நம்ம கேட்கணும். ஒரு வீடு வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, ஃபோன் வாங்கினாலும் அவங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும். இதெல்லாமே வாங்குறதே குடும்பத்துக்காக தான் வாங்குகிறோம். அப்போ அவங்களுடைய கருத்தை நாம் கேட்கிறோமா, அந்த லிசனிங் அது வந்து எங்கிட்ட இருக்கா, அது ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அப்போ நம்ம கேட்குறோமா அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீ வந்து உன்னுடைய டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறியா. சரிம்மான்னு சொன்னேன் இல்லையா, இந்த அக்ரிமெண்ட் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொன்னாலும் ரொம்ப தவறு. நெக்ஸ்ட் என்னென்னா ஆர்குமெண்ட். இப்போ நீங்கள் எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணுறீங்க, அதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆஃபீஸ்லேயும் சரி ஒரு கிளையண்ட்டை கூப்பிட்றீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பற்றி பேசுகிறதுக்கு, நோ 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 திஸ் ஒன்ட் ஒர்க், திஸ் நாட் அ குட் ஐடியா. நீங்கள் ஆர்குமெண்ட்டே பண்ணியிருந்தீங்கன்னா வெளியில் உங்களை பற்றி என்ன பேசுவோன்னா, அப்பா அந்த ஆள் எதுக்கு எடுத்தால் ஆர்கியூ பண்ணுவாயா, அவங்ககிட்ட போகாத வேஸ்ட்டு கடைக்காரரே. இப்போ நம்ம உறவினர்களும் வீட்டில் இருக்கிறவங்களுமே கூட வேறு உங்கள் அப்பாவே பேட் மூடில் வராரு பிஸ்னஸ்லேருந்து, அவர்கிட்ட போய் ஆர்குமெண்ட் வச்சுக்காத, அமைதியாக இரு. ஸோ நமக்கு நெத்தியில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு லேபிள் ஓட்டிடுறான், இவன் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய ஆள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ தான் நேற்றுக்கு தான் சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சிக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 2.5 வருஷம் இருக்கும்ன்றான். சில ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கான். இப்போ ஜோசியர்கிட்டலாம் போனால் ஒரு 6 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார், தானாகவே சரியாயிடுன்றான். இப்படி தான் 36 வருஷம் 40 வருஷம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் இந்தியாவில் டைவர்ஸ் பண்ணாமல் ஓடிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் 2 வருஷத்துலேயே போய் கோர்ட்டில் நிற்கிறான்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான். இப்போ வியாபாரியாக இருக்கக்கூடியவங்களும் பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு டிஃபிகல்ட்டான கஸ்டமரு, எதுக்கெடுத்தாலும் நோ சொல்கிற பேங்க் மேனேஜரு, நமக்கு வந்து இப்போ ப்ராடக்டை கொடுக்குறோம் பேமெண்ட் கொடுக்காத நம்மளுடைய ரீட்டெய்லர்ஸு, நம்ம எது புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்துருக்கானா வேணாம்னு சொல்லிவிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது, புதியதையும் தள்ளுறவருக்கு அவனே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போக வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்தது அலைன்மெண்ட்டு சார். இந்த அலைன்மெண்ட்டுன்றது தான் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு மாதிரி. இப்போ நம்ம வந்து நேராக நிற்கிறோம், நேராக உட்காந்துருக்கோம்னா நம்மளோட ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு இருக்கு இல்லையா, வேலை செய்யுது, அழகாக அலைன் ஆகிருக்கு. இல்லைனா L4 ப்ராப்ளம் L5 ப்ராப்ளம்னு சொல்கிறான் இல்லையா, இதே மாதிரி யூ ஹவ் டு அலைன் யுவர் ஃப்யூச்சர் லைஸ் இந்த நேச்சருங்கிறான். அப்போ நம்ம நேச்சரோட அலைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு மரத்தில் எல்லா இலையும் பச்சையாக இருக்குது சார், ஒரே ஒரு இலை சொல்லுது நான் ஏன் பச்சையாக இருக்கணும், மற்ற இலைகள்லாம் கோரஸாக சொல்லுது ஓகே நீ கீழே விழுந்துட்டு போ. கீழே விழுந்த பிறகு கொஞ்ச நேரத்தில் க்ரே ஆகிடும், அடுத்த 2 நாளில் ப்ரௌன் ஆகிடும், அது தனிமைப்பட்டு போயிடும். அப்போ நான் என்னை அலைன் பண்ணிக்கணும். இப்போ நான் இந்த ஒரு வியாபாரத்தில் இருக்கேன்னா, இப்போ உங்களை மாதிரியான சங்கம் வச்சுருக்காங்க, நான் இதில் என்ன அந்த சத் சங்கத்தில் அலைன் பண்ணின்னு இருக்கேன்னா, என்னோடய நிறுவனத்தை இந்த மாதிரியான பிராண்டட் கம்பெனிஸோடு நான் எப்படி அலைன் பண்ணியிருக்கேன், அவங்களாம் என்ன செய்கிறாங்க, நான் தனியாக தான் செயல்படுவேன், அப்படி இப்படின்னு இருந்தால் பெரிய வெற்றி ஒன்றும் கிடச்சிடாது. அந்த அலைன்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 ஏவுமே ரொம்ப முக்கியம். அக்ரிமெண்ட், ஆர்குமெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட், அலைன்மெண்ட். ரொம்பவும் எல்லாத்துக்கும் அக்ரி பண்ணிடக்கூடாது, எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினாக்கா நமக்கு மனசுக்கு வந்து சில சமயம் கேட்காது, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், நமக்காக நம்ம வாழவே இல்லை, நம்மளோட கஸ்டமருக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம், ஆஃபீஸ் போனால் வீட்டுக்கு போனால் ஒய்ஃபு மாமியார் குழந்தைங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறோம், என்னுடைய வாழ்க்கையை நான் வாழலை, எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடல, எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நான் போடலை. ஒருத்தன் படுத்திருக்கான் சார், கொஞ்சம் நாளில் போயிடுவாருன்றார் டாக்டர், சொல்ல முடியாது 24 ஹவர்ஸ் ஆர் 48 ஹவர்ஸ். அவன் ஒரு சென்டென்ஸ் பேசுகிறான் சார், அந்த சென்டென்ஸில் ஒரு 6-7 வார்த்தைகள் மட்டும் இருக்குது. என்னென்னா, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் நன்றாக வாழ்ந்திருக்கலாம்,
இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்திருந்தால் நன்றாக நன்றாக வாழ்ந்திருக்கலாம். 6 வார்த்தை சொல்லிட்டு செத்து போயிடுறான். அது எப்போ சொல்கிறான்? அவனோட ரியலைசேஷன்றது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் அதுக்கு ஒன்றும் கடைசி நிமிஷத்தில் வருது. இட் இஸ் டூ லேட். டூ லேட். அப்போ தன்னை வாழ்க்கையில் வந்து பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும்னா காலம் கடந்த ஞானம். ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும். நான் வந்து எப்படி இருக்கேன்னு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி எவ்ரி டே நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். இன்றைக்கி நான் எப்படி என்னோடய நேரத்தை அதாவது நீங்கள் சொல்கிறது டெய்லி செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணு. என்னோடய நேரத்தை நான் வந்து எப்படி செலவு நீ செய்திருக்கிறேன். குடும்ப தலைவனாக இருந்தால் நான் கடையை ஒழுங்காக பார்த்துட்டேன்னா, கடைக்கு சார்ந்த விஷயங்களை ஒழுங்காக பண்ணேன்னா, கண்டிப்பாக நான் குடும்ப தலைவனா ஒழுங்காக பண்ணேன்னா, ஒரு தகப்பனா கரெக்டாக பண்ணேன்னா, கணவனா இதுக்கு வந்து பண்ணேன்னா, ஒரு கான்செப்ட் இருக்குது ஆ சார். எஸ்ஆர்ஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. செல்ஃப் ரோல் ஆர்கனைசேஷன். இப்போ செல்ஃப் அப்படிங்கிறது மாறவே மாறாது சார். இப்போ நீங்கள் கம்பெனிக்கு போகிறீங்கன்னா செல்ஃப் நீங்கள் தான் போகிறீங்க. அங்கே போனால் நீங்கள் என்னவா இருக்கீங்க? எம்டி சேரில் உட்கார்றீங்க. அதுதான் உங்கள் ரோல். உங்களுடைய ஆர்கனைசேஷன் எது? உங்கள் கம்பெனி நேம். அங்கே போயிட்டு உங்கள் செக்ரட்டரிக்கிட்டேயோ உங்கள் எம்ப்ளாயிக்கிட்டேயோ ஒய்ஃப்கிட்டயோ இல்லை பொண்ணுக்கிட்ட சொல்கிற மாதிரி நீ கவலையப்படாதம்மா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா சரிப்பட்டு வராது. ஆமாம். அப்போது அதுக்கு பேர் ரோல் கான்ஃப்ளிக்ட்டுன்னு. உங்கள் ரோல் என்ன? ஆஸ் எம்டி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். அங்கே போய் ரோலை மாற்றின்றக்கூடாது. அங்கே அதாவது ஆஃபீஸில் போய் ஆஃபீஸராக இல்லாமல் ஹஸ்பண்டாக இருக்கிறது, வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்டாக இல்லாமல் ஆஃபீஸராக இருக்கிறது. டூயிங் தி ரைட் திங் அட் தி ராங் பிளேஸ். ஸோ இந்த செல்ஃப் அண்ட் ரோல் அண்ட் ஆர்கனைசேஷன். இப்போ வீட்டுக்கு திரும்பி போயிட்டார். அங்கே ஓனராக திரும்பி போகக்கூடாது. சில பேர் ஃபோன் காலோடையே போவான், பேசிக்கிட்டே சாப்பிடுவான், டாய்லெட்லேயும் பேசுவான், தூங்கிக்கிட்டே பேசுவான், பாதி தூக்கத்தில் ஒரு ஃபோன் எடுத்து பேசுவான். அப்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி தூக்கி போட்டுரு. ஒன்றும் இந்த உலகம் நின்று போயிடாது. அப்போ அந்த வீட்டுக்கு போன பிறகு ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக, அந்த நாய்க்கு ஒரு மாஸ்டராக நீ உன்னுடைய ரோலை கரெக்டாக பண்ணுறியா? அங்கே ஆர்கனைசேஷன் எது? ஃபேமிலி. செல்ஃப் நீ தான். இப்போ ஒரு டெம்பிளுக்கு போகிறீங்க. எதுக்காக போகிறோம்? மன நிம்மதிக்காக, கடவுளை தரிசனம் செய்வதற்காக. அங்கேயும் நான் ஒரு எம்டி, நான் ஸ்பெஷல் தரிசனம் வேணும். ஓகே, அப்படிலாம் போயிட்டீங்க. சில பேர் என்ன பண்ணுவான் சார், எதுக்காக போகணுன்ற பர்பஸாக மறந்துடுறான். அந்த அப்ஜெக்டிவ்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? கோயிலுக்கு போகிறது எதுக்கு? கடவுளை தரிசிக்க. இப்போ திருப்பதிக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க, பாக்ஸாக போட்டு அனுப்புகிறான். கடவுள்கிட்ட ஒரு செகண்ட் நிற்கும்போது கண்ணை மூடிடுறோம். அவன் ஜரகாண்டி பண்ணி தூக்கி போட்டுருவான். அப்போது அங்கே போனதே கடவுளை தரிசித்து ஆனந்தமாக அவரை பார்க்கறதுக்கு. அப்போ அந்த பர்பஸை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அப்போ அங்கே நம்ம ஒரு பக்தனாக இருக்கோம். அங்கே ஒரு எம்டி கிடையாது. கடவுள் முன் அனைவரும் சமம். அப்போ இந்த செல்ஃப் ரோல் அண்ட் ஆர்கனைசேஷன், இந்த எஸ்ஆர்ஓவை புரிஞ்சுக்கணும், இந்த 4 ஏவை புரிஞ்சுக்கணும், 3 ஓவை புரிஞ்சுக்கணும். ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது இதில் தான் சார் இருக்குது. ஓகே, சூப்பர் சார். அருமையாக வேறு ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. சொன்னீங்க. ஸோ வணிகர்களாகிய நீங்கள் வந்து அருமையான முறையில் நம்மளுடைய விருந்தினர் பால சாண்டலியன் அவர்கள் பதிவு செய்த கருத்துக்களை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு முறை பாருங்கள், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மீண்டும் பாருங்கள். பார்க்க உங்களுக்கு பழக்கமாயிடும். உங்களுடைய சக வணிகர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்கள் சக சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அதை பாருப்பா, அதை பார்த்த உடனே எனக்கு சில மாற்றங்கள்லாம் வந்ததுப்பா. முழுமையாக வரப்போதில்லை, முக்கியமானதெல்லாம் வரும். இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸு. ஆகையால் அள்ளி தெளித்த கருத்துக்களை திரு பால சாண்டலியன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த பதிவை 2ஆம் பாகத்தில் அழகாக முடித்துக்கொள்கிறோம். நன்றி சார். நீங்களும் எங்கள் நேயர்களுக்கு உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாம். கட்டாயமாக நீங்கள் சொன்ன மாதிரி வணிகத்திலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த கருத்துக்கள் எல்லாம் பகிர்ந்திருக்கோம். ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் டைம் கிடைச்ச போதெல்லாம் மறுபடியும் போட்டு பாருங்கள். நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும். பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி பயன்படுத்தலாம், செயல்படுத்தி பார்க்கலான்னு பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக அதுக்கான பெனிஃபிட் வந்து கிடைக்குன்றதை நான் கேரண்டியாக சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி.